எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி எடிட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இப்போது பிசி எக்ஸாம் 2022 நடந்த பிசி எக்ஸாமில் உள்ள உளவியல், அதாவது சைக்காலஜி கொஷின்ஸோட ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ இப்போது உங்களுக்கு நவம்பர் 9 எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை எடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உளவியல் கொஷின் வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு வீடியோவில் ஏற்கனவே 2023 அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2022 ஆண்டுக்கான பிசி கொஷின் பேப்பரில் உளவியல் கொஷின் மட்டும் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட. சரி கவனிங்க. உளவியல் பிரிவால் ஒரு 25 கொஷின் இருக்கும். 46லேருந்து 70 வரைக்கும் இந்த கொஷின் இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போது பிசி எக்ஸாமுக்காக நம்ம சேனலில் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எப்போது அப்படின்னா செப்டம்பர் 3 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான ஃபீஸ் வந்து 400 ரூபி. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா உங்களை அந்த பேட்ச்சில் ஆட் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருவோம். ஷெடியூல் வைஸாக டெஸ்ட் இருக்கும். அந்த ஷெடியூல் பற்றி, அந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா கால் பண்ணி கேட்கலாம். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். 46வது கேள்வி. கீழ்கண்ட தொடர்களில் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஸோ ஃபஸ்ட்டு தொடர் பாருங்கள், வாழைப்பழம். வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் லை வந்து தவறாக இருக்குது. அடுத்து வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே லா வந்து வாழைப்பழத்துக்கு வர லா கிடையாது. ஸோ அதுவும் தப்பு. இங்கே உடலுக்கு வர லூ அப்படிங்கிறதும் தப்பாக இருக்குது. அடுத்த வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. இதில் எல்லா லையுமே இந்த இடத்துல இது எல்லாமே வந்து கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல லை வந்து தப்பு. ஸோ ஆப்ஷன் சி, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது, இதுதான் கரெக்டு. அடுத்து வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ பாருங்க, நாற்காலி. பி வந்து மேசை கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேடியோ, அடுத்து அல்மிரான் கொடுத்துருக்காங்க. நாற்காலி, மேசை, அல்மிரானா வார்ட்ராப். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா மரத்தினால செய்யக்கூடிய ஒரு பொருள் தான். நாற்காலி, மேஜை, அல்மிரா இதெல்லாமே. ரேடியோ அப்படி கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் சி, இதில் எது வேறுபட்டு இருக்குன்னு தானே கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த 48வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் விடுபட்ட எண்ணை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பிக்சர் கொடுத்து நம்பர்ஸ் கொடுத்து அதோட ரிலேட்டிவ் வச்சு நீங்கள் இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எல்லாத்தையும் கூட்டினீங்க வச்சுங்களேன். 3, 8, 11, 11, 4, 15 தான் வருது. ஸோ இது கம்மியாக தான் வருது, கூடுதலாக இருக்குது. நமக்கு கிடைக்கிறது 15 தான் வருது. அதனால பெருக்கி பார்ப்போம். 3 8 24. 24 × 4 96. சரி, 96 கிடைக்கிது. ஆனால் இது 48 தான் இருக்குது. அப்போது இதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறோம். டிவைட் பண்ணும்போது 4 2 8 8 2 16. ஸோ 48 உங்களுக்கு கிடைக்கிது. என்ன ஆகுது, 3 நம்பரையும் பெருக்கி வர விடையில் 2 வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போது இங்கேயும் 3ஐயும் பெருக்குவோம். 7 35. 35 × 2 70. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், வர விடையோட 2 வந்து டிவைட் பண்ணியிருக்கோமா. ஸோ இப்போ 70/2 போடுங்க. என்ன வரும், 35 வருமா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 35 தான் இந்த இடத்துல ஆன்சர். அடுத்து 49வது கேள்வி. 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படுகின்றன. 2 நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 நாணயம் எடுத்துக்குவோம். இப்போது ஒரு நாணயத்தில் என்ன இருக்கும், ஒரு ஹெட்டு, டெய்லு, அப்புறம் தலை, பூ அப்படின்னு தானே 2 பக்கம் இருக்கும் ஒரு நாணயத்தில். ஸோ ஒரு நாணயம் சுண்டுறோம். 2 நாணயத்தை ஒரே டைமில் சுண்டும்போது 2லேயுமே ஹெட்டு விழலாம், அல்லது 2லேயுமே டெய்ல் விழலாம். இல்லைன்னா ஒரு நாணயத்தில் ஹெட்டும் இன்னொரு நாணயத்தில் டெய்லும் விழுகலாம், அல்லது ஒரு நாணயத்தில் டெய்லும் இன்னொரு நாணயத்தில் ஹெட்டும். இந்த மாதிரி இதுதான் சாத்தியக்கூறு. 4 விதமாக தான் அது விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது 2 நாணயத்தை சுண்டும் போது. சரி, சுண்டியாச்சு. 2 நாணயங்கள்லையுமே வெவ்வேறு முகங்கள் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரே முகம் வரக்கூடாது. இப்போ 2லேயுமே ஹெட்டு விழக்கூடாது, 2லேயுமே ஹெட்டு டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே முகம் விழாமல் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவுன்னு கேட்குறாங்க. ஸோ வெவ்வேறு முகங்கள்னா இந்த 2 இடம் மட்டும்தானே வெவ்வேறு முகங்கள். எப்படி நிகழ்தகவு போடுவீங்க, மொத்தமாக கிடைக்கக்கூடிய நிகழ்வு எத்தனைன்னு பார்க்கணும். 1 2 3 4. 2 நாணயத்தை சுண்டும் போது மொத்தமாக எத்தனை நிகழ்வு நடக்கும், 4 நிகழ்வு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 4ல் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னா 2 சான்ஸ் தான் இருக்குது வெவ்வேறு முகங்கள் கிடைக்கிறதுக்கு. அப்போ அந்த 2 மேலே போடணும். இதை டிவைட் பண்ணுறீங்கன்னா 2 2 2 4. ஸோ 1/2. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1/2 தான் ஆன்சர். அடுத்த 50வது கேள்வி பாருங்க, பொறுத்துக. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது லாபம், நட்டம், விற்பனை விலை, அப்புறம் அடக்க விலை, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஃபார்முலாஸாக தான் கேட்குறாங்க. அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவை தான் கேட்குறாங்க. ஏற்கனவே 2023 நடந்த கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துருப்போம்.
சரி பாருங்க, இதுலயும் அதே மாதிரி ஃபார்முலால தான் கேட்குறாங்க. விற்பனை விலைக்கான ஃபார்முலா என்ன, நட்டத்துக்கான ஃபார்முலா என்ன, லாபத்துக்கான ஃபார்முலா என்ன, அடக்க விலைக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம். சரி, நீங்கள் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் விட்டுருங்க. நமக்கு ஈஸியானது நட்டம் லாபம், இது ரெண்டுமே கண்டுபிடிக்க முடியும். நட்டம் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ நம்ம ஒரு விலை வச்சுருக்கோம், ஒரு பொருள் இருக்குது நம்மக்கிட்ட. அந்த பொருளோட விலையை அடக்க விலைன்னு சொல்லுவோம். இனிஷியலாக வைக்கிற விலையை வந்து அடக்க விலைன்னு சொல்லுவோம். அந்த அடக்க விலையில் நம்ம கம்மியாக விற்றுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன ஆகும்? நட்டம் ஏற்படும். ஸோ இப்போ விற்பனை விலை வந்து கம்மியாக இருந்தால் தான் நமக்கு என்ன நடக்கும்? நட்டம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ அப்போ எது இன்க்ரீஸ் ஆகுதோ அதை தான் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அடக்க விலையை விட விற்பனை விலை கம்மியாக இருந்தால் தான் நமக்கு நட்டம் நடக்கும். அப்போது உங்களுக்கு நட்டம் கண்டுபிடிக்கணும்னா அடக்க விலையும் விற்பனை விலையும் கழிச்சிங்க அப்படின்னா நட்டம் கிடைக்கும். அதே டைமில் லாபம் அப்படிங்கிறது எப்போ ஏற்படும்? நமக்கு ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வந்து அடக்க விலையை விட விற்பனை விலை அதிகமாக இருக்குது. 10 ரூபாய்க்கு வாங்கின பொருளை நான் 20 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அந்த இடத்துல தான் எனக்கு 10 ரூபாய் லாபம் வரும். அப்போ எது அதிகமாக இருக்கும்? விற்பனை விலை அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ விற்பனை விலையிலேருந்து அடக்க விலையை நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா லாபம் வரும். ஸோ இந்த ஃபார்முலா நட்டத்துக்கு என்ன? அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. சரி, நட்டம் வந்து அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. ஸோ ரெண்டாவதுக்கு ஏ எங்கே இருக்குது? ரெண்டாவதுக்கு ஏ 2 இடத்துல இருக்குது. அடுத்து லாபம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம், விற்பனை விலை மைனஸ் அடக்க விலைன்னு பார்த்தோமா. ஸோ இங்கே பி இருக்குது. ஸோ மூணாவதுக்கு பி, தேர்டுக்கு பி இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ டிஏபிசி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆன்சர். நீங்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியணும்னு கிடையாது. இதுக்குமே நீங்கள் போட்டிங்கனாலும் அடக்க விலை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதில் பாருங்கள், மீதி ரிமைனிங் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். இதில் நீங்கள் அடக்க விலை அப்படின்னா வாங்கிய விலை ப்ளஸ் கூடுதல் செலவுகள்லாம் சேர்த்து தானே நம்ம அடக்க விலையாக ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து சி விற்பனை விலை அப்படின்னா குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டிஏபிசி. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா மேக்ஸிமம் படிச்சுக்கிறது பிசி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து, எந்த வெண் வரைபடம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களுக்குள் இருக்கும் தொடர்பை சரியாக குறிக்கிறது அப்படிங்கிற கேள்வி. என்ன கொடுத்துருக்காங்க? வினாடி, நிமிடம், மணி நேரம். இப்போ இதுல பெருசா உள்ளது என்னது? மணி நேரத்தை எடுத்துக்கும். அந்த மணிக்குள்ள தான் எத்தனை, ஒரு மணினா எத்தனை நிமிடம் பார்க்குறோம்? 60 நிமிடம் பார்க்குறோம். ஸோ மணி இதுதான், அதுக்குள்ளதான் நிமிடம் இருக்கும். இதுதான் நிமிடம்னா நிமிடத்துக்குள்ளதான் என்ன இருக்கும்? வினாடி இருக்கும். ஸோ அப்படிதானே. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, வினாடி, நிமிடம், மணி நேரம் இதை குறிக்கக்கூடிய வெண் வரைபடம் வந்து ஆப்ஷன் ஏ. பின்வரும் சொற்றொடர்களில் தகுந்த இணையான சொல்லை கண்டுபிடித்து விடை அளிக்கவும். சரி கவனிங்க, மனிதன் நடப்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. மனிதன் வந்து எப்படி போறாங்க? நடந்துதான் போவாங்க. மீன் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஈக்குவலா பார்த்தோம் அப்படின்னா நீந்தும். மனிதன் நடக்கிறாங்கன்னா மீன் என்ன பண்ணும்? நீந்தும். ஆப்ஷன் ஏ. அடுத்து 53வது பாருங்க, புயல் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட், டொர்னாடோ, ஸ்டோம் இதெல்லாமே சிமிலராக தான் ஆன்சர் வருது. அதில் ரொம்ப இதுக்கு ரொம்ப ஒத்து போகக்கூடிய வார்த்தை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோம், இதுதான் வந்து சூஸ் பண்ணலாம். அடுத்து 54வது கேள்வி, வாக்கியம் 1 வாக்கியம் 2 வாக்கியம் கொடுத்துருக்காங்க. ஒரு வாக்கியம் பாருங்க, 2018ஆம் ஆண்டு லீப் ஆண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் கரெக்டானு பார்ப்போம். லீப் ஆண்டுனா என்ன பண்ணுவோம்? அதை 4ஆல் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணா 0 வரணும் மீதி, அப்படின்னா தான் அதை லீப் ஆண்டு. இப்போ 2018 நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 5×20 அடுத்து நம்பர் எடுத்துக்கிறோம், அதனால 0 போட்டுக்கிறோம். 5×20னா நாங்க 2×8 3×12 4×16 தான் வருது. ஸோ மீதி என்ன கிடைக்கிது? இந்த இடத்துல 2 கிடைக்கிது. அப்போ நமக்கு மீதி வந்துச்சு அப்படின்னா அது என்ன கிடையாது? லீப் ஆண்டு கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க? 400ஆல் வகுப்படும் 100 ஆண்டுகள் லீப் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மல் இயரா இருக்கு அப்படின்னா நீங்க 4ஆல் டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதுவே வந்து 100 ஆண்டுகளா இருக்கு, இப்போ 2100 அப்படிங்கிற மாதிரி 100 ஆண்டுகளாக, 2200 அப்படிங்கிற மாதிரி 100 ஆண்டுகளா இருக்கு அப்படின்னா அதை நீங்க 400ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணாதான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. 400ஆல் வகுப்படும் 100 ஆண்டுகள் லீப் ஆண்டுகள். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் வந்து 2 மட்டும் சரி, ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் 55th கொஸ்டின். அடுத்து டார்க் என்பதன் குறியீடு EPSL எனில் பேக் என்பதன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க, டார்க் ABCD டார்க்குக்கு பதிலாக EBSLன்னு எடுத்துக்கிட்டோம்னா பேக்குக்கு பதிலாக என்னன்னு கேட்குறாங்க. இதில் பாருங்களேன், டிக்கு அப்புறம் என்ன வரும்? வரும், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஏக்கு அப்புறம் என்ன வரும்? B வரும், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆருக்கு அப்புறம்
எஸ் கேக்கு அப்புறம் எல் வரும். ஸோ அடுத்த லெட்டர்ஸை தான் அதோட குறியீடு எழுத்தா போட்டிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், பிக்கு அப்புறம் என்ன வரும், சி, அப்புறம் ஏக்கு அப்புறம் என்ன வரும், பி வரும், சிக்கு அப்புறம் என்ன வரும், டி வரும், அடுத்து கேக்கு அப்புறம் என்ன வரும், எல் வருமா. ஸோ சிபிடிஎல் அதான் வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி சிபிடிஎல். அடுத்து 56வது கேள்வி, ஒரு வாத்து இரு வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு வாத்து என்ன பண்ணுதான், ரெண்டு வாத்துக்கு முன்னாடி இருக்கான். ஸோ இங்கே ஒரு வாத்து இருக்கு, இது ஒரு வாத்து இருக்கு, இது ஒரு வாத்து இருக்குன்னு பார்த்துக்குவோம். என்ன சொல்றாங்க, ஒரு வாத்து ரெண்டு வாத்துகளுக்கு முன்னாடி இருக்கு, இது ரெண்டுக்கு முன்னாடி இந்த வாத்து இருக்கு. சரி வச்சுக்குவோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க, ஒரு வாத்து ரெண்டு வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்க்கலாம். ரெண்டு வாத்துக்கு பின்னாடி இருக்கா, ஸோ இந்த ரெண்டு வாத்துக்கு பின்னாடி இங்கே ஒரு வாத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் சென்டர்ல ஒரு வாத்து இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நடுவில் ஒரு வாத்து இருக்கு, அங்கே எத்தனை வாத்துகள் உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்க ஒரே பிக்சர் ரெண்டு பிக்சரா போட்டீங்கன்னு வச்சுங்களேன், இது என்னவாகும், 6 வாத்து அப்புறம் நடுவில் ஒரு வாத்துன்னு சொல்லிட்டு 7 வாத்தா போட்டுடுவீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல 3 வாத்து நமக்கு வருதா, ஒரு வாத்து என்ன பண்ணுது, ரெண்டு வாத்துகளுக்கு முன்னால் உள்ளது, இன்னொரு வாத்து என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு வாத்துகளுக்கு பின்னால் உள்ளது. இங்க ஒரு வாத்து பின்னால் இருக்கு, ரெண்டு வாத்துகளுக்கு முன்னாடி ஒரு வாத்து இருக்கு, சென்டர்ல ஒரு வாத்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தமே அங்கே 3 வாத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3 வாத்து. 57வது கேள்வி, அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும். இத்தொடரில் உள்ள பேச்சு வழக்கு சொற்களுக்கு சரியான எழுத்து வழக்கு சொற்களை தேர்வு செய்க. சரி, நம்ம ஆப்ஷன்ல இப்போ வேணும் அப்படிங்கிற இடத்துல என்ன வரணும், வேண்டும் அப்படிங்கிறது தானே அதாவது இப்போ எழுத்து வழக்கு சொல்லா வரும், வேண்டும். ஆனால் அங்கே வேணும்னு இருக்கு. ஸோ மற்ற எல்லாத்துலேயும் பாருங்க, இங்கே வேணும் இருக்கு தப்பு, அப்போ இங்கே வேணும் இருக்கு தப்பு, இங்கே வேண்டும் இங்கே வேண்டும், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல வேண்டும்னு இருக்கு. ஸோ அப்போ அது ரெண்டையும் கன்சிடர் பண்ணுவோம், இதுல எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வேற என்னதுல தப்பா இருக்கு, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, அது தப்பு. பசிக்கிறது அப்படிங்கிறது தானே கரெக்ட் எழுத்து வழக்குல. இந்த ரெண்டு இதுல பார்த்தோம்னா இங்க அப்படியே பசிக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது ராங். இங்கதான் பசிக்கிறது அப்படிங்கிற எழுத்து வழக்கு சொல்லா போட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேண்டும். அடுத்து 58வது கேள்வி, 40 மாணவர்கள் உள்ள ஒரு வரிசையில் மணி என்பவர் வலமிருந்து 14வது நிலையில் இருக்கிறார். இடமிருந்து அவரது நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு தானே, இதான் வலது கை, இதான் வந்து இடது கை, சரியா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ என்ன பண்றாங்க, மணி என்ன பண்றாரு, வலம் இருந்து, அதாவது வலதிலிருந்து 14வது இடத்துல இருக்காரு. இப்போ 14வது இடத்துல மணி இருக்காரு. ஆனா மொத்த மாணவர்கள் அங்க எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, 40 மாணவர்கள் இருக்காங்களாம். அவர் வந்து வலதிலிருந்து 14வது இடத்துல இருக்கிறாரு. கொஸ்டின் என்ன, இடமிருந்து அவர் எத்தனையாவது இடத்துல இருப்பாரு, இங்கேருந்து பார்த்தா இவர் எத்தனையாவது பிளேஸ்ல இருக்காரு அப்படிங்கிறத கேட்குறாங்க. வலதுல இருந்து 14வது இடம், மொத்த மாணவர்கள் 40 பேரு, இடத்துல இருந்து எத்தனையாவது இடத்துல அவர் இருக்காரு கேள்வி. சரி கவனிங்க, இப்போ மொத்த மாணவர்கள் 40 பேரு, அதுல 14வது இடத்துல இவர் இருக்காரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்பதான் அவர் எத்தனையாவது இடத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொத்த மாணவர்கள் 40 பேர்லேருந்து 14 கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன வருது, 26 வருதா. ஸோ இப்போ மணி வந்து 14வது இடம் இந்த இடத்துல இருக்காரு, இவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, 26 பேர் இருக்காங்க. அதாவது மணிக்கு பக்கத்துல இருக்கிற அந்த நபரோட இடம் வந்து 26வது இடம் இருந்து, அப்போ அதுக்கு அடுத்த இடத்துல தானே மணி இருக்காரு, 27வது இடத்துல. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 27வது இடத்துல தான் இடமிருந்து மணி வந்து இருக்காரு. அடுத்து 59வது கேள்வி, ராமின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி உள்ளது. அடுத்து கோவிந்தாவின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி அமைந்திருந்தால் ராமின் வீடு கோவிந்தாவின் வீட்டிலிருந்து எந்த திசையில் அமைந்துள்ளது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திசையை நம்ம அந்த வடக்கு தெற்குலாம் இருக்கு இல்லையா, அந்த திசையை வந்து நம்ம போட்டுக்குவோம். இங்கே இது போட வேணாம், ஃபர்ஸ்ட் இது க்ளூவை எடுத்து எழுதிக்குவோம், என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத எழுதிட்டு அப்புறமா திசையை போடலாம். சரி கவனிங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ராமின் வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி இருக்கான். இப்போ ராமின் வீடு, இப்போ ராமோட வீடு இதான், ராமோட வீடு என்ன சொல்றாங்க, கிருஷ்ணனோட வீட்டிலிருந்து தெற்கு நோக்கி இருக்கான். தெற்கு நோக்கினா வடக்கு தெற்குன்னு இப்போ தானே போடுவோம், வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்றாங்க, கிருஷ்ணனோட வீட்டிலேருந்து தெற்குல இருக்கு அப்படின்னா கிருஷ்ணன் வீடு மேல இருக்குன்னு அர்த்தம், ஏன்னா இங்கே தானே தெற்கு. அப்போ கிருஷ்ணன் வீடு இங்கே இருந்தாதான் தெற்கு சைடு ராமோட வீடு இருக்கும். ஸோ கிருஷ்ணனோட வீட்டுக்கு தெற்குல ராமோட வீடு இருக்கு.
அடுத்து கோவிந்தாவுடைய வீடு கிருஷ்ணனின் வீட்டிலிருந்து கிழக்கு நோக்கி இருக்கான். புதுசா ஒருத்தர் வராரு கோவிந்தா. அவர் என்ன பண்றாரு, இந்த கிருஷ்ணனோட வீட்டுக்கு கிழக்கு நோக்கி, கிழக்குனா இந்த சைடு, ஸோ அப்போ கிழக்கு நோக்கி கோவிந்தாவுடைய வீடு இருக்கு. சரியா? இப்ப என்ன கேள்வி கேட்குறாங்க, ராமின் வீடு கோவிந்தாவின் வீட்டிலிருந்து எந்த திசையில இருக்கும்? கோவிந்தா வீட்டிலேருந்து நம்ம பார்க்குறோம்னா ராமோட வீடு எந்த திசையில இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கோவிந்தா இங்க இருக்காரு, அப்போ இங்கே தான் வடக்கு தெற்கு போடணும். ஸோ இங்கே போடுறோம் அப்படின்னா இது வடக்கு, கோவிந்தா வீட்டுக்கு இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு, அப்படி வந்துருமா? இப்போ கோவிந்தாவோட வீட்டுக்கு ராமோட வீடு எந்த திசையில இருக்குன்னு பாருங்க. இங்க தெற்குலேருந்து மேற்குக்கு இடையில தானே இங்க இருக்கு. அப்போ இது என்னது, தென்மேற்கு திசையில இருக்கு. தென்மேற்கு. ஆன்சர் ஆப்ஷன் டி, தென்மேற்கு. அடுத்து 60வது கேள்வி, ஒரு செவ்வகத்தின் ஒவ்வொரு பக்கமும் 2 மடங்காகும் போது அதனுடைய பரப்பளவு டேஷ் மடங்காகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு செவ்வகம் எடுத்துக்குவோம். இதுதான் செவ்வகம். இதுல வந்து இது லென்த்து, இது பிரெத்து அப்படி சொல்லுவோமா? ஸோ லென்த்து பிரெத்து நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ செவ்வகத்தோட பரப்பளவு தானே இங்க கேட்குறாங்க. செவ்வகத்தோட பரப்பளவு என்ன? எல் இன்ட்டு பி. லென்த்தையும் பிரெத்தையும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதான் பரப்பளவு. இப்போ ஒவ்வொரு பக்கத்தையும் 2 மடங்கா ஆக்குறாங்களாம். லென்த்தை வந்து 2 மடங்கா ஆக்குறாங்களா, இந்த சைடு லென்த்தை வந்து 2 மடங்காக ஆக்குறாங்க. அப்படின்னா இங்க 2L இருக்கும். இங்க என்ன ஆகும், 2 மடங்கு ஆக்குனாங்கன்னா 2B அப்படின்னு அர்த்தம். அப்போ 2L இன்ட்டு 2B, அதாவது 2 மடங்காக அதோடைய பக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு என்ன பரப்பளவு கிடைக்குது அப்படின்னா இது 2 4 LB. ஸோ இது வந்து எதுவுமே பண்ணாமல் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய செவ்வகத்துடைய பரப்பளவு 2 மடங்கு நீங்கள் அந்த ஒவ்வொரு பக்கத்தையும் இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பரப்பளவு 4LB. அப்போ L இன்ட்டு பிக்கும் 4 இன்ட்டு LBக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? இங்கே 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதோட பரப்பளவு 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு நீங்கள் ஒவ்வொரு பக்கத்தையும் 2 மடங்கு அதிகரிக்கும் போது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 4 மடங்கு அதிகரிக்குது. 61வது கேள்வி, கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். இத்தொடருக்கான வினா எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, கரகாட்டம் என்றால் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அவங்க என்ன சொல்றாங்க, வேற பேர் தான் கொடுத்துருக்காங்க, கரகாட்டம் இப்படியே அழைக்கப்படுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது தப்பு. கரகாட்டத்தின் வேறு வடிவங்கள் யாவை அப்படிங்கிறது கிடையாது, அதோட பேர் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்காலங்களில் நடைபெறும் கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. கரகாட்டத்துடைய வேறு பெயர்கள் என்ன அப்படிங்கிறத இதுக்கு ஆப்டான கொஸ்டினா இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், சாய் சதுரத்தின் மூளை விட்டங்களுக்கு இடையே உள்ள கோணம் என்ன? இப்போ சதுரத்துல உள்ள கோணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 90 டிகிரி அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சாய் சதுரத்துல என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, மூளை விட்டம். இந்த மூளை விட்டங்களுக்கு 2 மூளை விட்டம் இருக்கு இல்லையா, இந்த 2 மூளை விட்டங்களுக்கு இடையிலான கோணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கோணம்? 90 டிகிரி தான் சாய் சதுரத்தில் உள்ள மூளை விட்டங்களுக்கு இடையிலான கோணம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 90 டிகிரி. அடுத்த 63வது கேள்வி, ரமா என்பவர் ராணியை விட அதிக மதிப்பெண்கள் எடுத்துள்ளார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாங்க, ரமா வந்து ராணியை விட அதிகம். அப்போ ராணி கீழே, ரமா மேலே, ராணி வந்து கீழே. ரமா தான் அதிகம், சரியா? ராணி வந்து கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. அடுத்து இந்த ராணி என்பவங்க ரத்னாவை விட குறைவான மதிப்பெண்களை எடுத்திருக்காங்களாம். ஸோ இன்னொருத்தவங்க வராங்க, ரத்னான்னு ஒருத்தவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ராணி என்பவங்க ரத்னாவை விட கம்மியாக எடுத்திருக்காங்க. ஸோ இது அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட், ரத்னா வந்து ரமாவை விட அதிக மதிப்பெண். ஸோ இங்கே யாரு ரமா? இவங்க தான் ரமா. ரத்னா வந்து ரமாவை விட அதிகமான மதிப்பெண் அப்படின்னா இவங்களை தூக்கி எங்கே போட்டுடலாம், மேலே போட்டுடலாமா? ஏன்னா இவங்க ராணியை விட அதிகம், ரமாவை விட இப்போ அதிகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ரத்னாவை வந்து மேலே எடுத்து போட்டாச்சு. ஸோ மேலே இப்போ இந்த லேடர் படி பார்த்தோம்னா ரத்னா மேலே, ரமா கீழே, அதுக்கடுத்து ராணி இருக்காங்க, சரியா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, பத்மா என்பவர் ரமாவை விட அதிக மதிப்பெண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு புதுசா ஒரு நபர் என்ட்ரி ஆறாங்க, பத்மா. அவங்க ரமாவை விட அதிகமா, இந்த இடத்துல போட்டுக்குவோம், ரமாவை விட அதிகம் பத்மா. அடுத்து என்ன சொல்றாங்க, ரத்னாவை விட குறைவானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரத்னாவை விட கம்மி, ரமாவை விட அதிகம். ஸோ அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் வராங்க. ஸோ அப்போ நம்ம மறுபடியும் இந்த லேடரை மாற்றி எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ரத்னா, அதுக்கப்புறமா யாரு, பத்மா,
அதுக்கப்புறம் யாரு? ரமா. அதுக்கு கீழே வந்து ராணி. இப்படி தான் அந்த க்ளூ படி நம்ம வந்து வரிசைப்படுத்தினது. கொஸ்டின் என்ன? இதில் யார் மிக அதிக மதிப்பெண் பெற்றுள்ளார் அப்படின்னா டாப்ல இருக்கவங்க தானே அதிக மதிப்பெண். ஸோ ரத்னா தான் வந்து அதிகமான மதிப்பெண்ணை பெற்றிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, ரத்னா. 64வது கேள்வி, ரவியின் அம்மா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள் என்று கமல் சொன்னால் கமல் ரவிக்கு என்ன உறவு? ஸோ இதுல யார் யார் வராங்க? கமல் வராங்க, ரவி வராங்க. சரி, ரவின்னு ஒருத்தர் இருக்காரு, கமல்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப கமல் தான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ரவியோட அம்மானா அடுத்த ஜென்ரேஷன் போறாங்க, ஜென்ரேஷன் வைஸ் இப்படிதான் நம்ம மேப் போடுவோம். ரவியோட அம்மா, அப்போ நம்ம ஆர் எம்னு போட்டுக்குவோம், ரவியோட மதர் அப்படின்னு சொல்லி போட்டுக்குவோம். ரவியோட அம்மா யாருடைய அம்மான்னு சொல்றாங்க? ரவியோட அம்மா என்னுடைய அம்மாவுக்கு ஒரே மகள், அதாவது கமலுடைய அம்மாவுக்கு ஒரே மகள்னு சொல்றாங்க. அப்ப கமலுடைய அம்மா அப்படின்னா கே மதர் அப்படின்னு போட்டுக்குவோம். கமலோட அம்மாவுக்கு ஒரே மகளாம். ரவியோட அம்மா கமலோட அம்மாவுக்கு ஒரே மகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு ஒரு மதர் இருக்காங்க, அவங்க தான் கமலோட அம்மான்னு சொல்றாங்க. அப்போ கமலோட மதர் தான் யாரு? ரவியோட அம்மாவுக்கு அம்மா, கமலுக்கும் அவங்க தான் அம்மா. அப்போ இந்த இடத்துல ரிலேஷன் என்ன வருது? ரவியோட அம்மாங்கிறது கமலோட சகோதரி அப்படிங்கிற ரிலேஷன் வருது இல்லையா? அப்போ சகோதரியோட பிள்ளை வந்து பிள்ளைக்கு இவர் என்ன உறவு வருவாரு? தாய் மாமன் அப்படிங்கிற உறவு தானே கமல் வரணும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தாய் மாமன். கூட பிறந்த சகோதரியோட பிள்ளைக்கு வந்து அவர் என்ன உறவு வருவார் அப்படின்னா தாய் மாமன் உறவு. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள பை விளக்கப்படத்தை படித்து பின்வரும் 65 to 67 கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, ஸோ கால்பந்து சங்கத்தினர் மட்டும் 15% இருக்காங்களாம், கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர் 5%, 2 சங்கங்களோட உறுப்பினர்கள் 75%, உறுப்பினர்கள் இல்லாதவர் ஒரு 40 பேர் கொடுத்துருக்காங்க. இங்கே பர்சன்டேஜ் கொடுக்கல, அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போ கொஸ்டினை பாருங்க, எந்த சங்கத்திலும் உறுப்பினர் இல்லாதவரின் சதவீதம் என்ன? எந்த சங்கத்திலுமே உறுப்பினர் இல்லை அப்படிங்கிற மாதிரி யார் எவ்வளோ பேர் இருக்காங்க? 40 பேர் இருக்காங்க. இதோட பர்சன்டேஜ் கிடையாது, 40% கிடையாது, 40 பேர் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுல கொஸ்டின் என்ன? எந்த சங்கத்திலும் உறுப்பினர் இல்லாதவரோட சதவீதம் பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. ஆனா நமக்கு கொடுத்தது மெம்பர்ஸோட எண்ணிக்கை தான் கொடுத்துருக்காங்க. சரி விடுங்க. அப்போ நம்ம ஒரு பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அதோட முழு மதிப்பு என்னவா இருக்கும்? 100% இருக்குமா? எல்லாத்தையும் கூட்டினா 100 வருமா? இங்க 75 இருக்கு, 75 + 5% + 15%. இங்கே நமக்கு தெரியாது, உறுப்பினர் இல்லாதவங்களோட பர்சன்டேஜ் தெரியாது, எத்தனை பேருன்னு தான் கொடுத்துருக்காங்க எண்ணிக்கை. ஸோ நமக்கு இந்த இடத்துல நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரணும்? 100%ன்னு சொல்லிட்டு வரணும். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டி 100ஆல கழிச்சிட்டோம்னா இங்க என்ன ஆன்சர்ங்கிறது நமக்கு தெரியும். 75 5 80, 95 15ஓட கூட்டும்போது ஸோ 95% ப்ளஸ் அந்த கொஸ்டின் மார்க்கு 100%. இப்போ இந்த கொஸ்டின் மார்க் தான் நமக்கு தெரியணும். 100%ல் 95% கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 5% வரும். ஸோ அந்த ஆன்சர் என்னது? உறுப்பினர் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? 5% இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கிடைக்கிறது என்ன? 5% தான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் 65th கொஸ்டினுக்கு வந்து 5% தான் ஆன்சர். அடுத்து கிரிக்கெட் விளையாட்டு சங்கத்தினர் மட்டுமே மற்றும் கால்பந்து சங்கத்தினர் மட்டுமே ஆகியோரின் பங்கீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு விகிதத்தில் கேட்குறாங்க. இப்போ கிரிக்கெட் விளையாட்டு மட்டுமே விளையாடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? 5% இருக்காங்க. அதை ரேஷியோ போட சொல்கிறாங்க. அடுத்து கால்பந்து சங்கத்தினர் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க? 15% இருக்காங்க. ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணலாமா? 1 5 5 3 5 15 என்ன ரேஷியோவில் இருக்காங்க? 1:3 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 1:3. ஸோ ஆப்ஷன் ஏ 1:3 தான் இதுக்கு ஆன்சர். 67வது கேள்வி, கிரிக்கெட் மற்றும் கால்பந்து சங்கங்களின் உறுப்பினர்களுக்கான மாணாக்கர்கள் எத்தனை? 2 சங்கத்திலுமே இருக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 சங்கத்திலுமே இருக்கிறவங்க எவ்வளோ பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க? 75% நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சங்கத்திலுமே 75% பேர் இருக்காங்க. அவங்களோட எண்ணிக்கை தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. இதில் எப்படி நம்ம எண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சால்வ் பண்ணோம் இல்லையா? 5%ன்னு சொல்லிட்டு உறுப்பினர் இல்லாதவங்க, அந்த 5%ஓட எண்ணிக்கை என்ன? 40 பேர். ஸோ 5%ங்கிறது 40 அப்படின்னா நமக்கு என்னது? 75% அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்.
ஸோ 5% 40னா 50% அப்படிங்கிறது என்னது? இதோட 10ஆல் பெருக்கி தானே 50%ஆக வந்துச்சு. அப்போது ரெண்டு சைடையுமே 10ஆல் பெருக்கிக்கலாம். அப்போ இங்கே பெருக்கும் போது என்ன வருது? 400 பேர். 50%ங்கிறது 400. இதில் நமக்கு 50 போட்டாச்சு, மீதி ரிமைனிங் 25% தேவைப்படுதா? ஸோ அப்போ இதில் பாதி தானே 25% இதில் பாதி வருமா? அப்போ 200. ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 75%. ஸோ இதை கூட்டினீங்கன்னா என்ன வருது? 600 பேர். ஸோ 75% ரெண்டு சங்கங்களையும் உறுப்பினர்கள் 75% பேர் கொடுத்துருக்காங்க. அவங்களோட எண்ணிக்கை 600. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 600. அடுத்த கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டை விளக்கப்படம் 2021 பல மாநிலத்தின் அரிசி மற்றும் கோதுமையின் உற்பத்தி அளவை குறிக்கிறது. விளக்கப்படத்தை படித்து பின்வரும் 68 to 69 கேள்விகளுக்கு பதில் அளிக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி கவனிங்க. ABCDE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் அரிசி எவ்வளோக்கு உற்பத்தி ஆயிருக்கு, கோதுமை எவ்வளோக்கு உற்பத்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஷேட் பண்ணது அரிசி, ஷேட் பண்ணாது கோதுமை உற்பத்தி. ஒரு 5 ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை பார்க்கலாம். 68வது கேள்வி, அரிசி மற்றும் கோதுமை மொத்த உற்பத்தி அளவு எந்த மாநிலத்தில் குறைவாக உள்ளது? அரிசி உற்பத்தியையும் கோதுமை உற்பத்தியையும் ரெண்டையும் கூட்டும் போது மொத்த உற்பத்தி கிடைக்கும். ஸோ மொத்த உற்பத்தியில் எது கம்மியாக இருக்குது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாநிலம். சரி கவனிங்க. இங்கே ஆக்சுவலாக நம்ம பார்த்தாலே தெரியுது, 8ம் 16ஐயும் கூட்டினா எவ்வளோ வரும்? 24 வருமா? ஸோ ரெண்டையும் கூட்டினா 24 மொத்த உற்பத்தி. இங்கே ஏ ஸ்டேட்டுக்கு 24. அதே மாதிரி பி ஸ்டேட்டுக்கு 10ஐயும் 2ஐயும் கூட்டினா 12. அரிசி உற்பத்தியும் கோதுமை உற்பத்தியும் கூட்டினா 12 வருது பி ஸ்டேட்டு. சி ஸ்டேட்டுக்கு 4 + 4 8 வருது. அதே மாதிரி டி ஸ்டேட்டுக்கு 4 + 2 6 வருது. இ ஸ்டேட்டுக்கு வந்து 2 + 6 8 வருது. இதில் மொத்த உற்பத்தி எங்கே கம்மியாக இருக்குது? பார்த்தாலே தெரியுது, இங்கே 6 இங்கே தான் கம்மியாக இருக்குது. ஆப்ஷன், அதாவது ஆன்சர் வந்து டி மாநிலத்தில் தான் குறைவாக அரிசி மற்றும் கோதுமை உற்பத்தியுடைய மொத்த அளவானது கம்மியாக இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் சி, டி தான் ஆன்சர். அடுத்து, எந்த மாநிலத்தில் அரிசி உற்பத்தி அதிகமாக உள்ளது? இதை பார்த்தாலே நமக்கு தெரியும். அரிசி உற்பத்தி எங்கே? அரிசினா என்னது? ஷேட் பண்ணது தானே. இங்கே 8 இருக்குது, இங்கே 10 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. ஸோ அதிகமான உற்பத்தி பி ஸ்டேட்டில் தான் அரிசி இருக்குது அதிகமாக. ஸோ ஆன்சர் வந்து பி ஸ்டேட்டு. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஆகும். ஸோ கொஸ்டினுக்கு இப்போ கூற்றுக்கு ஏற்ற மாதிரியான கொஸ்டினை கண்டுபிடிக்கணுமா? என்ன கொஸ்டின்? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இரட்டை காப்பியங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இரட்டை காப்பியங்கள் என்றால் என்ன? இது வராது கம்பல்சரி. சிலப்பதிகாரத்தின் சிறப்பு பெயர் யாது? அதெல்லாம் கொடுக்கல. நமக்கு இரட்டை காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு தான் கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலையின் இலக்கண நூல்களா? அப்போ இதுவும் கிடையாது. ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ, இரட்டை காப்பியங்கள் யாவை அப்படிங்கிற கொஸ்டினுக்கு தான் இந்த ஆன்சர். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு வரும். ஸோ 70 கொஸ்டின், 25 கொஸ்டின் வந்து 2022 இருந்த பிசி எக்ஸாமில் கேட்ட சைக்காலஜி கொஸ்டின் இதில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். பிசி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உளவியல். ஸோ நம்ம சேனலில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிசிக்கான டெஸ்ட் பேட்ச் செப்டம்பர் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் வந்து 400 ரூபீஸ். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஷெடியூல் வேணும் அல்லது ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.